வாக்குப்பதிவு தொடர்பான வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு புதிய தலைமுறை வாயிலாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பதிலளித்துள்ளார். அதில் ஒரு சில கேள்வி பதில்களை தற்பொழுது பார்க்கலாம். மருதாணி போட்டிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே, போட்ட நபர் நாளைக்கு போய் வாக்களிக்கலாம்ல, ஒன்றும் சிக்கல் இல்லையே? ஆமாம், போய் நம்ம வாக்களிக்கலாம். அதில் நம்ம இந்த இன்டெலிபிள் இங்க் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது வேறு, நம்ம அந்த மெஹந்தி நீங்கள் சொல்றீங்க அதுதானா, அதுவும் இருந்தால் கூட நம்ம இது இன்டெலிபிள் இங்க் நம்ம ரெண்டு கையில் மருதாணி போட்டிருந்தாலும் ஒன்றும் சிக்கல் இல்லை. வணக்கம் சார், என் நேம் சிவானி. எலக்ட்ரானிக் மிஷினை எந்த அளவுக்கு மக்கள் நம்பி வாக்களிக்க முடியும் சார்? அதுவும் இல்லாமல் இப்போ ஃபைன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓட் போடாதவங்களுக்கு, அதை அமல்படுத்துவாங்களா? முதல்ல நான் ரெண்டாவது கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். நம்ம ஓட் போடலனாக்கா ஃபைன் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம நாட்டில் நம்ம எப்படி நம்ம யோசிக்கிறோமோ, நம்ம ஓட் போடலாமா, ஓட் போட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அது அந்த நிர்ணயம் நம்மளே பண்ணிக்கலாம். அது நம்பர் 1. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இந்த இவிஎம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அது டிபெண்ட் பண்ணலாம், இதோட வெரிஃபைபிலிட்டி எப்படி இருக்குது, நம்பலான்னு கேட்குறாங்க. நம்பலாம். இது எப்படின்னாக்க இது ஒரு பெரிய ப்ராசஸில் வந்திருக்கு. இந்த நாட்டில் 1982 இது ஆரம்பிச்சுட்டு நிறைய ப்ராசஸில் இது போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு ஒவ்வொரு வாட்டிலே அதில் என்னென்ன நம்ம சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பார்லிமெண்ட்டில் இது அப்ரூவ் ஆகிட்டு கூட அதுக்கப்புறம் பைலட் பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிற விவிபேட் மிஷின் அது செப்பரேட்டாக இருக்காது, வெறும் இவிஎம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் படி இது ஒரு இப்போ விவிபேட்டும் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்லமெண்ட் அவர் கோர்ட்ஸ் ஆஃப் லா இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோடையும் நம்ம ஒவ்வொரு வாட்டிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங், செகண்ட் லெவல் செக்கிங் இதெல்லாம் இருக்கும்போது கூட ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த இவிஎம் மெஷின் எங்கே போகிறது அதுவும் நம்ம யாருமே அது கரெக்டாக இது முன்னாடி நம்ம சொல்ல முடியாது, ரேண்டமாக போகும், ரேண்டமைசேஷன் எல்லாம் பண்ணி போகும். அதனால இதெல்லாம் 100% டிபெண்டபிள் ஒரு இதுதான். ஸோ அது நம்ம உறுதியோடு போயிட்டு நம்ம அது வாக்களிக்கலாம். சார் எனக்கு ஓட்டர் ஐடி இல்லைங்க சார், ஆனால் நான் ஆதார் கார்டு மூலியமா ஓட்டு போடலாமாங்க சார்? ஓட்டர் ஐடி இல்ல, ஆதார் கார்டு மூலமா வாக்களிக்கலாமா? ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சுங்க சார். மிஸ் ஆயிடுச்சு, சரி, ஓகே. ஆமா, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓட்டர் ஐடி இல்லைன்னா கூட நமக்கு 12 ஆவணங்கள் இருக்கு. உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கலாம், இல்லைன்னா ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டு இருந்தா உங்க அடையாள் அந்த மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க அதுக்கு முன்னாடியான உங்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அதெல்லாம் செக் பண்ணிங்க உங்க பேரு எந்த வாக்காளர் பட்டியலில் எந்த வாக்குச்சாவடியில் இருக்கு. அது தெரிஞ்சா நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க ஓட் போடலாம். வேற ஏதாவது 12 ஆவணங்கள் நாங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு என்னுடைய எனக்கு ஓட்டு வந்ததுலேயே நான் தொடர்ந்து வாக்களிச்சுட்டே இருக்கேன். எல்லா ஓட்டும் நான் போட்டுட்டே இருக்கேன். ஆனா இந்த பாராளுமன்ற தொகுதியில் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. நான் எலெக்ஷன் கமிஷனோட அந்த அவங்க வெப்சைட்ல பார்க்கும்போது எனக்கு ஓட்டு இல்லைங்கிற மாதிரி வருது. திரும்ப நான் அவங்கள்ட்ட டோல் ஃப்ரீ நம்பர்ல கேட்கும்போது உங்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன் சார்? இந்த மாதிரி நான் தொடர்ந்து எல்லா ஓட்டும் செலுத்திருக்கேன், திடீர்னு என்னோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கு, என்னோட பெயர் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. சரி, எல்லா பேர் டிலீட் ஆயிடுச்சா? இவங்க அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற பெயர்கள்லாம் இருக்கு, இவருடைய பெயர் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. இவர் தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லையும் நான் ஓட்டு போட்டுட்டே வர்றேன்னு சொல்றாரு. ஓகே, இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு வாக்காளரோட பட்டியலேருந்து நம்ம பேர் நீக்குவோம்னாக்க அப்சென்ட், ஷிஃப்டட், டெட் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் நம்ம பிஎல்ஓ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், ஃபார்ம் 7ல் யார் ஒரு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அப்சென்ட் ஆர் ஷிஃப்டட் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னாக்க இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஓட்டரோட பேர் மோர் தேன் 1 பிளேஸில் இருக்கு, 2 பிளேஸில் இருக்கு, மோர் தேன் ரெண்டாவது இன்னொரு ஊரில் இருக்கு, 3வது ஊரில் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்தந்த பிஎல்ஓஸ்க்கு அந்த லிஸ்டெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் சப்போஸ் ஏதாவது தப்பான முறையில் உங்கள் பேரெல்லாம் டிலீட் பண்ணியிருந்தா கூட நம்ம அதனால நிறைய வாட்டி நம்ம செப்டம்பர் மாதத்துலேருந்து நிறைய இதுக்கு விழிப்புணர்வுலாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருந்தா அப்போவும் நமக்கு டைம் இருந்தது.
ஆனால் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கேள்வி இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம். அது நம்ம என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி இதில் பார்த்துட்டு நம்ம பேர் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சுனாக்கா, நீக்கப்பட்டிருந்தாக்கா, நம்ம முன்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வாக்காளர் பட்டியலில் எப்படி பேர் வரும் அதெல்லாம் நம்ம முயற்சிக்கலாம்.